விநாயகர் சதுர்த்தி. குன்றக்குடி அடிவாரத்தில் உள்ள விநாயகரை பற்றி பார்ப்போம். எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் நாம் விநாயகரை வழிபட்டுத்தான் தொடங்குவோம். விநாயகரின் சிறப்பு என்னவென்றால், கோவிலுக்கு செல்லும் போது நாம் விநாயகர் சன்னதியை தவிர மற்ற எந்த ஒரு தெய்வத்தின் எதிரிலும் தோப்புக்கர்ணம் போடக்கூடாது என்பதை தென்னந்தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். 7ஆம் தேதி அன்று காலை 7:31 மணி முதல் 9 மணி வரை நல்ல நேரமாக கருதப்படுகிறது. நமது சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதுபோல அன்று மஞ்சள், சந்தனம், களிமண்ணால் விநாயகருக்கு சிலை செய்து வழிபடலாம். அன்று களிமண் விநாயகர் வழிபடுவது சிறப்பு. இதை நீர் நிலைகளில் கரைப்பது அவசியம். இந்த அற்புத காட்சிகளை குன்றக்குடி கோவில் கீழ் அடிவாரத்திலும் மேலும் விநாயகர் சிலை இருப்பதை நாம் பூஜித்து அழகாக சென்று வரலாம். மேற்படி ஸ்லோகத்தை நாம் அங்கே இருந்து காணலாம். இப்பொழுது அதை நாம் அங்கு செல்லும்போது கூட கூறலாம். 5 கரத்தினை யானை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான குளிந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று இப்பகுதியில் நாம் அனைவரும் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அன்று அவல், பொரி, கடலை, மோதகம், சுண்டல் படைத்து வழிபடலாம். சிறிது புஷ்பம் சேர்த்து வழிபட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்வார். தனக்கு மேல் தலைவன் இல்லாதவர் என்பதால் பிள்ளையாருக்கு விநாயகர் என்று பெயர் ஏற்பட்டது. இதற்கு மேல் ஒன்றும் இல்லை. நாயகர் என்றால் தலைவர், முழு முதற் கடவுள். நாம் ஆள்வது பூலோகம், மேலே விண்ணுலகம், கீழே பாதாளம். இவற்றிற்கு முழு முதற் கடவுள் விநாயகர். அவரை உச்சி பிள்ளையார், மகா கணபதி, பாதாள விநாயகர் என்று 3 நிலைகளில் போற்றுகின்றனர். கோயிலில் மகா கணபதி, மலை உச்சியில் உச்சி பிள்ளையார், பள்ளத்தில் பாதாள விநாயகராகவும் அருள் பாலிக்கின்றார். அன்று அவல், பொரி, கடலை, மோதகம், சுண்டல் படைத்து வழிபடலாம். சிறிது புஷ்பம் சேர்த்து வழிபட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்வார். இத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலாஜி பக்தி. கிளிக் பெல் பட்டன், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.